பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளில் பாதிக்கப்பட்ட நபர்களின் அடையாளங்களை எந்த வடிவிலும் வெளிப்படுத்தக்கூடாது என உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. பாலியல் வன்கொடுமை புகார் தொடர்பாக கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் விரைவில் விசாரணையை முடித்து நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி பி. வேல்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர் உள்ளிட்ட அடையாளங்கள் இடம்பெற்றது தெரியவந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளத்தை எந்த வடிவிலும் வெளிப்படுத்தக்கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் விசாரணை அதிகாரிகள் இதனை பின்பற்றுவதில்லை என அதிருப்தி தெரிவித்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்குகளை கவனமாக கையாள வேண்டும் என்ற நீதிபதி வேல்முருகன் பாதிக்கப்பட்டோரின் அடையாளங்களை எந்த வடிவிலும் வெளிப்படுத்தக்கூடாது என்று காவல்துறையினருக்கும் டிஜிபியும் சென்னை மாநகர காவல் ஆணையரும் அறிவுறுத்தல்களை பிறப்பிக்க உத்தரவிட்டார். மீறினால் ஒட்டுமொத்த காவல்துறையினரும் அதற்கு பொறுப்பாக்கப்படுவார்கள் என்றும் அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்த நீதிபதி இவ்வழக்கில் முதல் தகவல் அறிக்கையில் உள்ள பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை நீக்கும்படி கீழ்ப்பாக்கம் காவல் ஆய்வாளருக்கு உத்தரவிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.